எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஏற்கனவே ஒரு கருவேப்பிலை செடி வீடியோ போட்டிருக்கிறேங்க. இப்போ இது வேறு ஒரு செடிங்க. இந்த கருவேப்பிலை செடி பாருங்கள், சின்னதாக இருக்கப்பயே உடச்சி விட்டேங்க. நல்லா நுனியெல்லாம் கிள்ளி விட்டுட்டேங்க. இது இப்போ நல்லா துளுக்குதுங்க. எல்லா பக்கமும் நான் குழம்புக்கு வேணுன்னா அப்படியே இலையை உருவி கூட எடுத்துருவேங்க. இதுக்கு நான் சாணம், சாம்பல், முட்டைத்தோல் கூட போட்டேங்க. இப்போ நல்லா கொத்த அடர்த்தியாக வருதுங்க. இது ஒரே செடி தாங்க. பாருங்க எத்தனை விதமாக கிளை பிரிஞ்சு நல்லா அடர்த்தியாக நெருக்கமாக வளருதுங்க. இப்போ ஒரு குட்டி மரம் மாதிரி ரொம்ப அழகாக வருதுங்க. அழகாக இருக்குது. நல்லா இப்போ துளுத்து வருதுங்க. குழம்புக்கு வேணுனாக்கா நம்ம இப்படியே உருவி எடுத்துக்கலாங்க. தலையை நான் எப்பவும் அப்படி தாங்க உருவி எடுத்துக்குவேன். இன்னும் வேணுன்னா ஒரு சமயம் எல்லாம் ஒடிச்சு விட்டுடலாங்க. குச்சியெல்லாம் ஒடிச்சு விட்டுடலாம். திரும்ப நம்மளுக்கு இதுலேயே நிறைய கிளைங்க வருங்க. அழகழகாக பாருங்க, இப்படி உருவி எடுத்துடலாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. நம்ம தோட்டத்து கிணத்துல தண்ணி வெளிவர பைப்புலலாம் தென்னை மட்டை விழுந்து அன்றைக்கி மழை பெஞ்சி காற்றடிச்சதில் மழை பெஞ்சி தென்னை மட்டை விழுந்து பைப்பெல்லாம் உடஞ்சி போயிடுச்சுங்க. இப்போ தண்ணி எடுத்து விட்டா எல்லாம் வெளியிலே எல்லாம் இதாகுதுங்க. நிறைய சேதாரம் ஆயிடுச்சுங்க. தென்னை மரம் விழுந்து வாழை மரம்லாம் தாரோட கொலையாக எல்லாம் சாஞ்சிருச்சுங்க. ஒரு 15 மரத்துக்கு எல்லாம் சாஞ்சிருச்சுங்க. வேறு மரங்கள் எல்லாம் விழுந்துருச்சுங்க. இப்போ முருங்கை மரத்துலேருந்து எல்லாம் விழுந்துருச்சுங்க. நிறைய சேதாரம் ஆயிடுச்சுங்க. விவசாயிங்களுக்கு தாங்க அதிக வெயில் அடித்தாலும் பாதிப்பு, அதிக மழை பெஞ்சாலும் விவசாயிங்களுக்கு தாங்க நிறைய பாதிப்பு. இயற்கை எது மாறா நடந்தாலுமே விவசாயிங்களுக்கு தாங்க வேதனை. கடவுள் தாங்க காப்பாற்றணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.